அனைவருக்கும் வணக்கம். நேஷனல் ஹெரிடேஜ் ட்ரஸ்ட் தேசிய மரபு அறக்கட்டளை புதுவை அருங்காட்சியகம் முன்னெடுக்கும் தொன்மை பேசுவோம் 91வது நிகழ்வுக்கு அனைவரையும் வரவேற்கின்றேன். ஒரு மிக பெரிய ஆளுமை, பெரிய அறிவு தளமாக விளங்கும் திருவாளர் ராச முகமது ஐயா அவர்கள் இன்றைய சிறப்புரையாற்ற நம்மிடையே இணைந்துள்ளார். ஐயா அவர்களுக்கு வணக்கம். நோக்க உரையினை வழங்க புதுவை அருங்காட்சியகம் மற்றும் புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தின் இயக்குனர் நிறுவனர் அறிவனையா அவர்களை அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மிக நீண்ட நாள் ஆசை என்றுதான் சொல்ல வேண்டும். ஐயா அவர்களை பேச வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிறுவனத்தின் மிகப்பெரிய ஆசை. ஐயா அவர்களை பற்றி நான் பல ஆண்டுகளாக அறிந்து வருகிறேன். அவர்களுடைய அருங்காட்சியக அறிவு, அவருடைய வரலாற்று அறிவு, அவருடைய தேடல் அனைத்தையும் நான் உள்வாங்கியபடி இருக்கையில் இவரை பேச வைக்க வேண்டும், எப்படி அவரை அணுகுவது என்று தயங்கி அணுகிய நிலையில் மிகப்பெரிய ஒரு உள்நோக்கமாக, எளிமையாக அனைவருடனும் பழகக்கூடிய ஒரு இயல்பு நிலையில் எங்களோடு உறவாடி எதை செய்யலாம், எப்படி செய்யலாம் என்பதையெல்லாம் எளிய நிலையில் எங்களோடு பகிர்ந்து கொண்டார். அவருக்கு இருக்கக்கூடிய அறிவு புலம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடுதான் இந்த நிகழ்வு தொடங்க பெறுகிறது. பல வகையான இடையூறுகளுக்கு இடையில், அவருக்கு இருக்கக்கூடிய அழுத்தமான பணிகளுக்கும் பல வகையான இக்கட்டுகளுக்கும் இடையில் இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டார். இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் முழுக்க ஒரு உரையாக தொடர்வதற்கு இதை இசைவளித்து கொடுத்திருக்கிறார். காரணம், அவருடைய செய்திகளை நம்மோடு பெரிய நிலையில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தொழில்நுட்ப கோளாறுகளும் இருப்பதனால் அவர் முழுமையாக வாய் வழியாக பேசுவதை நாம் கேட்க வேண்டும். அடுத்தடுத்த நிலைகளிலும் இவருடைய செய்திகளை படங்களோடு காட்டுவதற்கு நாம் பல நிலைகளிலும் ஆயத்தமாவோம். ஐயாவிற்கு இருக்கக்கூடிய அருங்காட்சியக அறிவு, வரலாற்று அறிவு, அறிவியல் அறிவு, மொழி அறிவு, இலக்கிய அறிவு அனைத்தையும் ஒட்டுமொத்த 15 கோடி தமிழர்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டிய முயற்சியில் தான் இது ஒரு சிறு பகுதியாக எடுத்துக்கொள்கிறோம். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா, நீங்கள் பேச்சை தொடங்கலாங்க. ஐயா, இந்த நிகழ்வில் பங்கு கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும், புதுவை அருங்காட்சியக பொறுப்பாளர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். புதுக்கோட்டை ஒரு பழமையான கோட்டை. இங்கு காண்பதற்கும் பேசுவதற்கும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. பல்வேறு தொழில்நுட்ப காரணங்களினால் உங்களோடு நிறைய செய்திகளை பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு இக்கட்டான சூழல் ஏற்பட்டு விட்டது என்பதற்காக நான் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இதே தலைப்பில் ஒவ்வொரு குறுந்தலைப்புகளாக தொடர்ந்து நல்ல செய்திகளை உங்களோடு உரையாடுவேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த புதுக்கோட்டை பகுதி பழைய கற்காலம் தொட்டே மனிதன் வாழ்ந்த இடங்களுள் ஒன்றாகும். பல இடங்களில் இயற்கை குகை தளங்கள் காணப்படுவது ஆதி மனிதன் இங்கு வாழ்ந்தான் என்பதை உறுதிப்படுத்துகின்றது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மக்களது வரலாற்று தடயங்களும் இங்கு காணப்படுகின்றன. சுருங்கமாக சொல்ல போனால், தமிழக வரலாற்றின் அரும்பொருட்காட்சியகமாக விளங்கும் புதுக்கோட்டைக்கு மேலும் பல சிறப்புகள் உண்டு. தமிழகத்தில் கற்கால நாகரிகம் குறித்து படித்தறிய சிறந்த களம், அதிக எண்ணிக்கையில் குடைவரை கோவில்கள் உள்ள இடம், சிறிய ஒரு குறுகிய நிலப்பரப்பில் 1000த்திற்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடம், மிக அதிகமான எண்ணிக்கையில் ரோம பொன் நாணயங்கள் கிடைத்துள்ள இடம், கோவில் கட்டடக்கலை வளர்ச்சி வரலாற்றை படித்தறிய சிறந்த இடம், வரலாற்று கால தொடக்கத்தில் இருந்த தமிழ் பிராமி கல்வெட்டும் தொடர்ந்து நடைமுறைக்கு வந்த
பழந்தமிழ் கல்வெட்டுகளும் நிறைந்து தமிழ் எழுத்து வளர்ச்சி வரலாற்றை காட்டும் இடம் என இப்படியாக இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். கிபி 7, 8ஆம் நூற்றாண்டின் தொடர்ச்சி தொடங்கி ஆங்கிலேயரது ஆட்சி காலம் இறுதியாக இடைப்பட்ட காலத்தில் தமிழகத்தை ஆண்ட பல்லவர், பாண்டியர், சோழர், விஜயநகர மன்னர்கள், நாயக்க மன்னர்கள் ஆகிய அனைத்து வம்சாவளியினரின் ஆட்சியின் மாட்சியையும் கண்டது இப்பகுதி. கிபி 13ஆம் நூற்றாண்டில் சிறிது காலம் கண்ணனூரை, அதாவது தற்போதைய சமயபுரம் தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த ஹொய்சலர் காலத்து கல்வெட்டும், கிபி 14ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மதுரை பாண்டியர்களின் வீழ்ச்சிக்கு பின்னர் ஒரு அரை நூற்றாண்டு காலம் மதுரையில் இருந்து ஆட்சி செய்த டெல்லி சுல்தான்களின் வம்சாவளியின் கல்வெட்டுகளும் இங்கு காணப்படுகின்றன. இவ்வகையில் தமிழ்நாட்டில் ஆட்சி செலுத்திய எல்லா வம்சத்தினரின் தொடர்பையும் இப்பகுதி பெற்றிருந்தது என்று கூறலாம். அரசியல் போட்டிகள் மற்றும் போர்க்களங்களின் ஊடேயும் இப்பகுதியை ஆண்ட மன்னர்கள் தங்களது கலையார்வத்தை, ஆட்சி சிறப்புகளை இங்கு காணப்படும் கலை சின்னங்களிலும் கல்வெட்டுகளிலும் பதிந்து வைத்துள்ளனர். தமிழ்நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் இது போன்று காணப்பட்டாலும் ஒரே இடத்தில் காலக்கிரமமாக இவை அனைத்தும் காணப்படுவது இங்குதான். தற்கால தமிழ்நாட்டு எல்லைக்குள் இந்தியா சுதந்திரம் அடையும் காலம் வரை சுமார் 300 ஆண்டுகள் ஒரு தனியரசாக, சமஸ்தானமாக தொண்டைமான் மன்னர்களின் ஆட்சிக்கு உட்பட்டது இப்பகுதி. இவர்கள்தான் புதிய புதுக்கோட்டையின் சிற்பிகள். சுருங்கக்கூறின் புதுக்கோட்டையின் வரலாறு தமிழக வரலாற்றின் ஒரு சுருக்கமான தொகுதி, எபிட்டோம் என்று கூறுவது பொருந்தும். இயற்கை வளம் குறைவான இப்பகுதியின் கலை வளம் இந்திய கலை வரலாற்றில் சிறப்பானதொரு இடத்தை பெறுகிறது. இங்குள்ள வெள்ளாறு மருங்காபுரிக்கு அருகில் உள்ள வேழமலையில் தொடங்கி புதுக்கோட்டையில் 85 கிலோமீட்டர் தூரம் ஓடி இம்மாவட்ட மணமேல்குடிக்கு அருகில் வங்கக்கடலில் கலக்கிறது. வெள்ளாற்றுக்கு வடக்கே உள்ள பகுதிகள் கோனாடு என்றும் தெற்கே உள்ள பகுதிகள் கானாடு என்றும் அழைக்கப்பட்டது. சங்ககால சோழ பாண்டிய பேரரசுகளுக்கு இந்த வெள்ளாறு எல்லையாக விளங்கியது. இது ஒரு காட்டாறு. மழை காலத்தில் தண்ணீர் மிகுந்து ஓடும். பண்டை காலத்திலேயே இந்த ஆற்றின் குறுக்கே சுமார் 17 இடங்களில் தடுப்பணைகள் கட்டியும் சங்கிலி தொடரான ஆயிரக்கணக்கான குளங்களை அமைத்தும் தண்ணீரை தேக்கி விவசாயத்திற்கும் புழங்குவதற்கும் பயன்படுத்தியுள்ளனர். இந்த ஆற்றின் இருமருங்கு கரைப்பகுதிகள் நெடுகிலும் கற்கால மனித இனம் வாழ்ந்ததற்கான தடயங்களாக அறியப்படும் சுற்றுவட்ட கல்லறைகள், முதுமக்கள் தாழிகள், சங்ககால நடுகற்கள், கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள், கல்லாயுதங்கள், இரும்பு ஆயுதங்கள், ஆபரணங்கள், மணிகள், சிந்து சமவெளி எழுத்துக்களை ஒத்த எழுத்து பொறிப்பு கொண்ட பானை ஓடுகள் என பலவும் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் காணப்படுகின்றன. இத்தகைய தொல்லியல் சின்னங்கள் இங்குதான் அதிகம். நாகரிகத்தின் தொட்டிலாக விளங்கிய தமிழக பகுதிகளுள் மிகவும் சிறப்பான இப்பகுதியின் மக்கள் வாழ்வியலை வெள்ளாற்று நாகரிகம் என கூறுவது பொருத்தமாக இருக்கும். 1920களில் இங்கு பெருங்கற்கால மக்கள் வாழ்ந்த பல இடங்களில்
அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டு அங்கு கிடைத்த பொருட்கள் புதுக்கோட்டை அரசு அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. கீழடி போன்ற இடங்களில் கிடைக்கும் பொருட்களை விட இவை தொழில்நுட்பம் வாய்ந்தவை என்று சொல்லலாம். சமீப காலம் ஓவியங்கள் வரைபடம் இடம்பெறவில்லை. 1995 மற்றும் 2023 ஆண்டுகளில் திருமயம் கோட்டையிலும் 2014 ஆண்டு குடுமியான் மலையிலும் நானும் எனது குழுவினரும் பாறை ஓவியங்கள் தொகுதிகளை கண்டுபிடித்ததன் மூலம் புதுக்கோட்டை தமிழக பாறை ஓவியங்கள் வரைபடத்தில் இடம்பெறும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த ஓவியங்களின் அமைப்பு, வண்ணம் ஆகியன இப்பகுதியின் வரலாற்றின் மேல் எல்லையை சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு செல்கிறது என்பது இப்பகுதியின் தொன்மை சிறப்பாகும். சங்ககால இலக்கியங்களில் காணப்படும் ஒல்லையூர், ஆவூர், அம்புக்கோவில், எரிச்சி என பல ஊர்களும் இந்த மாவட்டத்தில் காணப்படுகின்றன. ஒல்லையூர் கிழான்மகன் பெருஞ்சாத்தன், ஒல்லையூர் தந்த பூத பாண்டியன், ஆவூர் மூலங்கிழார், கோனாட்டு எரிச்சலூர் மாடலன் மதுரை குமரனார் ஆகியோர் புதுக்கோட்டை பகுதியை சேர்ந்த சங்ககால புலவர்கள் ஆவார். 1900 இப்பகுதி வணிகர்கள் சங்க காலத்தில் ரோம நாட்டு வணிகர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தனர் என்பதற்கு சான்றாக புதுக்கோட்டை மாவட்டம் கருக்காக்குறிச்சியில் கிபி 1-2ஆம் நூற்றாண்டை சார்ந்த ரோம பொன் நாணயங்கள் 500க்கு மேல் கிடைத்துள்ளன. இந்த பொன் நாணயங்கள் கிடைத்துள்ள கருக்காக்குறிச்சி என்கின்ற கிராமம் மேற்கு கடற்கரைக்கும் கிழக்கு கடற்கரைக்கும் இடையே நடைபெற்ற தரைவழி வணிக போக்குவரத்து வழியில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே புதுக்கோட்டை வழியாக பண்டைய கால தரைவழி வணிகம் நடைபெற்றிருக்கிறது கிழக்கு கரைக்கும் மேற்கு கரைக்கும் என்பது ஒரு சிறப்பான செய்தி. மேலும் அரேபிய வணிகர்களும் இப்பகுதி வணிகர்களும் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர் என்பதற்கு சான்றாக 2020ஆம் ஆண்டு பொன்னமராவதிக்கு அருகில் எலந்தக்கரை என்னும் கிராமத்தில் சிரியா நாட்டை ஆட்சி செய்த உமையாக்கள் மன்னர்கள் ஆட்சி கால கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அரேபிய தங்க நாணயங்கள் கிடைத்திருப்பது இப்பகுதியின் வணிக வரலாற்றிற்கு புதிய சிறப்பை சேர்க்கின்றன. கிபி 3 முதல் 6ஆம் நூற்றாண்டு வரை தமிழக வரலாற்றில் பொதுவாக இருண்ட காலம் என சொல்லப்பட்டு வந்த பழைய கருத்தில் புத்தொளி பாய்ச்சி அக்காலம் சங்ககால வரலாற்றின் தொடர்ச்சியாக வரலாற்று காலத்திற்குள் காலடி எடுத்து வைக்கும் காலம் என்பதை பூலாங்குறிச்சி கல்வெட்டுகள் உறுதி செய்கின்றன. பூலாங்குறிச்சி புதுக்கோட்டை மாவட்டத்தின் தெற்கு எல்லையில் உள்ளது. தற்போதைய புதுக்கோட்டை மாவட்ட ஊர்கள் சில இக்கல்வெட்டுகளில் காணப்படுவது சிறப்பான செய்தியாகும். கிபி 7ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் அழிகின்ற பொருள்களில் கோவில்கள் எடுப்பதை விடுத்து குடைவரை கோவில் பாணியை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் ஏற்படுத்தியது நாம் அனைவரும் அறிந்ததே. அந்த கலையின் தொடர்ச்சி இங்கும் பிரதிபலித்து இங்குள்ள மலைகள், சிறிய குன்றுகளில் கிபி 8-9ஆம் நூற்றாண்டுகளிலிருந்து குடைவிக்கப்பட்ட 14 குடைவரை கோவில்கள் உள்ளன. காலத்தால் முற்பட்ட அழகான சிற்பங்களும்
அங்கு காணப்படும் வரலாற்று தடயங்களும் இப்பகுதியின் தனி சிறப்பு என்று சொல்லலாம். இதுபோன்று ஒரே இடத்தில் இந்த அளவிற்கு குடவரை கோவில்கள் இருப்பது இங்கு மட்டும்தான், வேறு இடங்களில் காண முடியாது. ஆகவே இம்மாவட்டத்தை குடைவரை மாவட்டம் என்று கூட சொல்லலாம். 10ஆம் நூற்றாண்டு கால அளவில் இருந்து குடைவரை கோவில்களிலிருந்து கட்டுமான கோவில்கள் தொடக்கம் கண்டன. இம்மாவட்டத்தில் பல ஊர்களில், குறிப்பாக ஏனாதி, காளியாப்பட்டி போன்ற இடங்களில் உள்ள சிறிய அழகான ஏகதள கோவில்கள் எனப்படும் ஒரு தள விமானங்கள், ஒரு தளம் உள்ள சிறிய விமானங்கள் தொடர்ந்து, அதனை தொடர்ந்து 2, 3, 4 என விமானம் கொண்ட கோவில்கள் பனங்குடி, திருக்கட்டளை, நார்த்தாமலை போன்ற இடங்களில் கட்டப்பட்டுள்ளன. இவற்றில் தமிழக கோவில் கட்டடக்கலையின் படிப்படியான தொடர்ச்சியான வளர்ச்சி வரலாற்றை காணலாம். வேறு மாவட்டத்தில் இல்லாத தனிச்சிறப்பாகும் இது. தஞ்சாவூர் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் போன்ற இடங்களில் உள்ள வானளாவிய சோழகால விமானங்களுக்கு கொடும்பாளூரில் உள்ள மூவர் கோவிலில் காணப்படும் 3 அடுக்கு விமானம் முன்னோடியாகும். இக்கோவில்களில் கலை நுட்பம், தொழில்நுட்பம், இன்னும் இக்கோவில்களில் காணப்படும் சிற்பங்கள் நார்த்தாமலை, திருக்கட்டளை, கொடும்பாளூர், குடுமியான்மலை, ஆவுடையார் கோவில் ஆகிய இடங்களில் காணப்படும் சிற்பங்கள் எல்லாம் ஒரு அழகிய தோற்றத்தை கொடுத்து தமிழக சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டான காட்சி கூடமாக விளங்குகிறது என்று சொன்னால் மிகையாகாது. சித்தன்னவாசலில் உள்ள குடைவரை கோவில் கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டியர் கால படைப்பாகும். இங்கு அதே காலத்தைச் சேர்ந்த ஓவியங்களும் காணப்படுகின்றன. இது பல்லவ மகேந்திரன் கால படைப்பு என்று சொல்லி வந்த பழைய கருத்திற்கு எந்த விதமான வரலாற்று சான்றுகளும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் காவிரி, திருச்சியிலே பாய்கின்ற காவிரிக்கு தெற்கு பகுதியில் அந்த காலத்தில் பல்லவருடைய ஆட்சி பரவவே இல்லை என்பது வரலாற்று செய்தி. இந்த சித்தன்னவாசல் ஓவிய தொகுதிகளில் அக்கால நாட்டிய கலை சிறப்பினை இங்குள்ள நடன கன்னியரின் ஓவியங்கள் நமக்கு காட்சிப்படுத்துகின்றன. இது போன்ற இக்காலகட்ட ஓவியம் வேறெங்கும் காணப்படாதது தனிச்சிறப்பாகும். இந்த ஓவியங்கள் வரைவதற்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய சிவப்பு காவி, மஞ்சள் காவி, நீலக்கல், பச்சை கல், அடுப்புக்கரி ஆகியன பயன்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றை கொண்டே இந்த ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. இது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. பாமர வழக்கில் இது போன்ற ஓவியங்கள் எல்லாம் பச்சை இலை கொண்டு எழுதியது என்ற கருத்து வலுவிழந்து போகிறது. அப்படி சொல்லுவதற்கு எந்த விதமான அறிவியல் சான்றுகளும் இல்லை. மேலும் சித்தன்னவாசல் ஒரு பெரிய சமண மத மையமாக இருந்தது என்பதற்கும், அது பழங்காலம் தொட்டே, அதாவது ஆதி மனிதன் வாழ்ந்த கால இடங்களுள் ஒன்றாக அங்குள்ள மலைகள், குகைகள், குடைவரைகள், தொடர்ந்து சமீப காலத்தில் கட்டப்பட்ட பல்வேறு விதமான நாட்டுப்புற கோவில்கள் ஆகிய அனைத்தும் அந்த சித்தன்னவாசலின் பழமையை நமக்கு எடுத்து கூறுகின்றன. சித்தன்னவாசலுடைய ஓவியங்கள் இப்பொழுது மிகவும் அழிந்து போன ஒரு நிலையில் இருந்த பொழுதிலும் கூட அந்த காலகட்டத்தில் தமிழகத்தினுடைய கலை வரலாற்றை அறிந்து கொள்ள மிகப்பெரிய ஒரு சிறந்த இடமாக இந்த சித்தன்னவாசல் திகழ்கின்றது. இந்த
இடம் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு சுற்றுலா மையமாக திகழ்ந்து வருகிறது. இங்கு வந்து பாருங்கள், ஒரு தடவை வந்து எல்லாரும் எவ்வளவோ வெளிநாடுகளில் இருந்து பல நாடுகளில் இருந்தெல்லாம் மக்கள் வந்து இந்த அருங்காட்சியகத்தின் இந்த சித்தன்வாசல் ஓவியங்களை பார்த்து செல்கின்றார்கள். நம்முடைய மக்களும் அவற்றை எல்லாம் பார்த்து பெருமை கொள்ள வேண்டும் என்பது நமக்கெல்லாம் ஒரு ஆவலாக இருக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில், அதாவது பழைய சமஸ்தானத்தில் இங்கு உள்ள கோவில்களில், அதாவது 1000 சதுர கிலோமீட்டர் அளவு உள்ள அந்த கோவில்களில் மட்டும், அதாவது இப்போதைய புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய ஒரு அரை பகுதி, அந்த பகுதியில் மட்டும் 1920களில் 1200 கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளன. சமீப ஆண்டுகளில் சுமார் 300 கல்வெட்டுகள் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டு இந்த தொகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளன. இதில் எனது பெரும் பங்களிப்பும் இடம்பெறுகிறது. கல்வெட்டுகள் கூறும் பல செய்திகள் வியப்பளிக்கின்றன. அரசியல், போர்கள், மக்கள் வாழ்வியல் கூறுகள், நில அளவைகள், கோவில் படையல் பொருட்கள் என பல்வேறு செய்திகள் இந்த கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன. ஒரு காணி நிலத்தில் 1024 பகுதி கூட துல்லியமாக அளக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது ஒரு சிறப்பான செய்தி. மேலும் இக்கல்வெட்டுகளில் வழக்கொழிந்து போன பல நல்ல தமிழ் சொற்களை காணலாம். குறிப்பாக ஒரு சொல் எனது மனம் கவர்ந்த ஒரு சொல்லாகும். அதாவது சமீபத்தில் புதிதாக நாங்கள் கீழைக்குறிச்சி என்கின்ற ஒரு இடத்தில் கண்டுபிடித்த ஒரு கல்வெட்டில் தோழியர் இருவர் பிணங்கி ஒருவருக்கு ஒருவர் ஏற்பட்ட மனஸ்தாபத்தின் காரணமாக ஒருவர் நஞ்சு அருந்தி இறந்து போகிறார். அப்படி ஏன் அவர் இறந்து போனார் என்பதற்கு அந்த கல்வெட்டு ஒரு காரணத்தை சொல்லுகின்றது. அவளுடைய தோழி அவளை வாசக பிழையாய் பேசியதால். இப்பொழுது நாம் எல்லாம் திட்டுதல், ஏசுதல், வைதல் என்று பல்வேறாக நம்முடைய நாட்டு வழக்கில் சொல்லுவதை எவ்வளவு அழகான தமிழ் சொல்லில் அவன் அந்த சிற்பி அங்கே வெடித்திருக்கிறான் என்பதை பார்க்கும் பொழுது, வாசக பிழையாய் பேசியதால். எவ்வளவு அருமையான சொல்! இந்த சொல் மிகவும் அருகிவிட்டது அல்லது வழக்கொழிந்து விட்டது. நமக்கு ஒரு புதிய செய்தி என்றே சொல்ல வேண்டும். இது ஒரு சொல். இது போன்று இன்னும் நிறைய சொற்கள். அதுவே அந்த கல்வெட்டுகளில் காணப்படும் சொல்லாய்வு, கல்வெட்டுகளில் காணப்படும் வரலாற்று செய்திகள், பண்பாட்டு செய்திகள், மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், எப்படியெல்லாம் அவர்களுடைய வாழ்வியல் ஏறத்தாழ ஒரு 1000-1500 ஆண்டுகள் அவர்களுடைய வாழ்க்கை நிலை பற்றிய எல்லா செய்திகளையும் இங்கு இருக்கின்ற இந்த 1500 கல்வெட்டுகள் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த கல்வெட்டுகள் கிமு 1-2 தொடங்கி கிபி 18-19ஆம் நூற்றாண்டு வரையில் கூட இங்கு ஆண்ட மன்னர்களுடைய கல்வெட்டுகள் கூட அவற்றில் இடம்பெறுகின்றன. ஆகவே தி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் புதுக்கோட்டை என்கின்ற தொகுதியினுடைய கூடுதலாக புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற கல்வெட்டுகளும் இந்த பகுதியினுடைய வரலாற்றிற்கு, தொன்மைக்கு, பண்பாட்டிற்கு கட்டியம் கோரிக்கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டு இசைக்கலைக்கு, ஏன் இந்தியாவின் இசைக்கலைக்கே உயிர் மூச்சாக கருதப்படும் இசை கல்வெட்டு இங்குள்ள கொடுமியான்மலை கோவிலில் காணப்படுகிறது. கர்நாடக இசையின் ராகத்திற்கு சரிகமபதனி என்ற எழுத்து குறியீடுகளை இக்கல்வெட்டுகள் தான் அறிமுகம் செய்கின்றன. தஞ்சாவூர் பெரிய கோவில் கட்டுமானத்திற்கு புதுக்கோட்டையில் இருந்தும் கல் கொண்டு செல்லப்பட்டது. மாணிக்க வாசகரின்
திருவாசகம் உருவானது இம்மாவட்ட ஆவுடையார் கோவிலில். தமிழகத்தில் உள்ள எல்லா ஆலயங்களிலும் உருவ வழிபாடுதான். ஆனால் ஆவுடையார் கோவிலில் மட்டும் அங்குள்ள இறைவன் சிவபெருமான் ஆத்மநாத சுவாமி என்ற பெயரில் அருவமாக அருள் பாலிக்கிறார். இங்கு உருவ வழிபாடு இல்லை. மூலத்தானத்தில் சிலைகள் ஏதுமில்லை. மேலும் கொடிமரம், நந்தி, பலிபீடம் என எதுவும் இல்லை. இங்கு இறைவனுக்கு காட்டப்படும் தீப ஆராதனையை பக்தர்கள் தொட்டு வணங்க அனுமதி இல்லை. இங்கு எல்லா இடங்களிலும் உற்சவ மூர்த்திகள் அந்த கோவிலில் குடிகொண்டிருக்கும் இறைவன் இறைவியாக இருக்க, இந்த ஆவுடையார் கோவிலில் உற்சவ மூர்த்தி மாணிக்க வாசகர். இங்குள்ள சிற்பங்களை பார்க்க வேண்டுமே, அடடா! அவையெல்லாம் இந்த தமிழருடைய சிறப்பை, கலை பண்பை பறைசாற்றி கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய கலை சின்னங்கள். அவை உயிரோட்டம் ஒன்றுதான் இல்லையே தவிர நம் கையில் ஓடுகின்ற நரம்புகளை கூட அந்த சிலைகளிலே நீங்கள் காணலாம். ஒவ்வொருவரும் கண்டுகளிக்க வேண்டிய ஒரு அருமையான கலைக்கோவில் இந்த ஆவுடையார் கோவில். அந்த காலத்திலே கோவில் கட்டுபவர்கள் ஆவுடையார் கோவில் கலை நீங்களாக என்று முறி எழுதி கொடுத்து விட்டுதான் ஒரு கோவிலுடைய வேலையை தொடங்குவார்கள் என்று அங்கே ஒரு பழங்குறிப்பு நமக்கு கிடைக்கின்றது. இந்த கோவில் மிகப்பெரிய கோவில். சிற்பங்கள், ஓவியங்கள் 17, 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு ஓவிய கூடம் என்று இதை சொல்ல வேண்டும். இங்கு இருக்கின்ற ஓவியங்கள் மாணிக்கவாசகனுடைய வாழ்க்கை, சிவபுராணங்களுடைய காட்சிகள், இவையெல்லாம் தீட்டப்பட்டு அவை அக்கால கலை வரலாற்றிற்கு ஒரு சிறப்பான செய்திகளை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய மிகப்பெரிய வரலாற்று சின்னங்கள் என்பதை நம் மக்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும். இங்குள்ள திருமயம் கோட்டை ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களால் கிபி 16-17ஆம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்டது. இந்த கோட்டை ஊமையன் கோட்டை என்று பாமர வழக்கில் சொல்லப்படுகிறது. இந்த கோட்டைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனின் தம்பி ஊமத்துரைக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்பது வரலாறு. தமிழ்நாட்டு என்பது வரலாறு. இந்த புதுக்கோட்டையினுடைய வரலாற்றை முன்பு எழுதியிருப்பவர்கள் பல்வேறு இடைச்சொல்களை பல்வேறு வரலாற்றுக்கு பிழையான தகவல்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதிலே ஒன்று 14ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மாலிகாப்பூர் தமிழகத்தின் மீது படையெடுத்து வந்த பொழுது இந்த தமிழகத்தையே சுடுகாடாக்கி இங்கிருந்த செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து சென்றார் என்று பலவாறாக எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையான வரலாற்றை கூர்ந்து ஆய்வு செய்யும் பொழுது இவையெல்லாம் மிகவும் மிகைப்படுத்தப்பட்ட, இட்டுக்கட்டி எழுதப்பட்ட வரலாறு என்பது புரியும். குறிப்பாக மாலிகாப்பூர் புதுக்கோட்டை பகுதிக்கும் வந்து இங்கிருந்த கோவில்களை எல்லாம் கொள்ளையடித்து அந்த கோவில்களை எல்லாம் தகர்த்து அவற்றை தரைமட்டமாக்கிறான் என்றெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். படித்து பார்க்கலாம் நீங்கள், வரலாற்று ஏடுகளிலே நிறைய எழுதியிருக்கிறார்கள். ஆனால் புதுக்கோட்டை அவர்கள் சொல்லுகின்ற, அது போன்று அவர்கள் குறிப்பிடுகின்ற இடம் நார்த்தாமலை, குடுமியான்மலை, கொடும்பாளூர் என்று பல்வேறு இடங்களை சொல்லுகின்றார்கள். ஆனால் இந்த பகுதிகளில் எல்லாம் தீர்க்கமாக கள ஆய்வு செய்கின்ற பொழுது இந்த இடங்களில் எல்லாம் கிபி 10ஆம் நூற்றாண்டில் இருந்து தொடர்ச்சியாக கட்டப்பட்ட 15, 16ஆம் நூற்றாண்டு வரை கட்டப்பட்ட கோவில்கள் இன்றும் நல்ல நிலையில் இருப்பதையும் அக்கால கல்வெட்டுகள் இன்றும் காணப்படுவதையும் நீங்கள் காணலாம். ஆகவே உண்மை ஒருவாறு இருக்க, வரலாறு இவ்வாறெல்லாம் திரித்து கூறப்பட்டிருப்பதையும் முறையாக ஆய்வு செய்து
நாங்கள் புதிய செய்திகளை மக்கள் மத்தியிலே வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இது போன்ற நிறைய கருத்துக்கள் உண்டு. இது போன்ற செய்திகள், நிறைய செய்திகள் புதுக்கோட்டையிலே உண்டு. அது இன்னொரு மிகவும் மிகவும் என்ன சொல்லலாம், அதற்கு மிகவும் பரபரப்பான செய்தி கட்டபொம்மன் தொண்டைமான் உறவை பற்றிய செய்தியாகும். அது ஒரு தனி ஆய்வு. அதை பற்றி இப்பொழுது நாம் அதிகமாக இங்கு சொல்வது நேரத்தை எடுத்துக்கொள்ளும் என்பதால் நான் அதை பற்றி அதிகமாக சொல்ல விரும்பவில்லை. புதுக்கோட்டை தனியரசு சமஸ்தானம் இதை ஆண்ட தொண்டைமான் வம்சாவளி மன்னர்கள் விஜயநகர மன்னர்களின் படைத்தளபதிகளாக இருந்தவர்கள். அந்த காலத்தில் சுமார் 1100 சதுர மைல் பரப்பளவு கொண்ட சமஸ்தானத்தின் வரலாறு 1640ஆம் ஆண்டு தொடங்கி 1948 முடிவு பெறுகின்றது. சுமார் 300 ஆண்டுகள் ஒரே வம்சத்தைச் சேர்ந்த 9 மன்னர்கள் இங்கு ஆட்சி செய்துள்ளார்கள். இம்மன்னர்கள் இங்கு கிபி 17ஆம் நூற்றாண்டில் புதிய கோட்டை கொத்தளங்களை கட்டி நிறுவி புதுக்கோட்டை என பெயரிட்டனர். அதற்கு முன்பு இந்த ஊருக்கு கலசமங்கலம், சிங்கமங்கலம் என்ற பெயராக இருந்தது. இக்காலத்திற்கு பிறகுதான் அது புதுக்கோட்டை சீமை, புதுக்கோட்டை என்று பெயர் பெற்றது. இது இந்த ஊரினுடைய பெயர் ஆய்வில் கிடைத்த செய்தியாகும். இந்தியாவில் சுதேச சமஸ்தான மன்னர்கள் ஆண்ட 562 சமஸ்தானங்களுள் புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னர்கள் மட்டுமே ஆங்கிலேயருக்கு 1801ஆம் ஆண்டிற்கு பிறகு ஆங்கிலேயருக்கு கப்பம் செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருந்தனர். இது ஒரு தனி சிறப்பு. இது குறித்தும் பல்வேறு விதமான பரபரப்பான செய்திகள் சொல்லப்பட்ட பொழுதிலும் இதுவும் ஒரு தனி ஆய்வு. இந்த புதுக்கோட்டையை சேர்ந்த மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் என்னும் மன்னர் ஒரு ஆஸ்திரேலிய பெண்மணியை திருமணம் செய்து கொண்டார். 7வது எட்வர்டு என்ற இங்கிலாந்து மன்னர் காதலுக்காக முடிதுறந்ததாக வரலாறுகளில் நாம் படிப்போம். அதற்கு முன்பு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு தனது காதலுக்காக முடியை துறந்து தன்னுடைய நாட்டை விட்டே வெளியேறிய ஒரு மன்னர் இந்த மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான். அவர் மணந்து கொண்ட அந்த ஆஸ்திரேலிய பெண்மணி என்னுடைய திருமணத்தை இங்கிருந்த மக்களும் அப்போதிருந்த ஆங்கிலேய அரசும் ஏற்க மறுத்தது. ஆகவே உங்களுக்கு காதலி வேண்டுமா, இந்த நாட்டு சிம்மாசனம் வேண்டுமா என்று கேட்ட பொழுது அந்த மன்னர் எனக்கு சிம்மாசனம் வேண்டாம், காதல் தான் வேண்டும் என்று தன்னுடைய காதலியுடன் இந்த நாட்டை விட்டே வெளியேறி பாரிஸ் நகரத்திலே சென்று குடியேறிவிட்டார். இது ஒரு காதல் கோட்டையாக அவர் நமக்கு ஆக்கி கொடுத்திருப்பது இன்னொரு சிறப்பான வரலாற்று செய்தி. இந்த புதுக்கோட்டை சமஸ்தானத்திலே பல்வேறு விதமான அந்த 300 ஆண்டு கால ஆட்சி காலத்திலே மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்றும் 1813ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த நகரத்தினுடைய அமைப்பு சிறப்பாக அமைக்கப்பட்டது என்றும், இங்கே புதுவையிலே இருக்கின்ற காரணத்தினால் ஒரு செய்தியை சொல்லுகின்றேன். புதுவையிலே எப்படி வீதிகள் எல்லாம் நேராக இருக்கின்றனவோ அதே போன்று இந்த புதுக்கோட்டையிலும் இருக்கும். இப்படிப்பட்ட வீதியினுடைய ஒரு அமைப்பை ஜான் பிளாக்பர்ன் என்கின்ற ஒரு ஆங்கிலேய அலுவலர் இங்கு பணிபுரிந்த பொழுது அவர் திட்டமிட்டு அப்படியானது ஒரு நகர அமைப்பை இங்கு ஏற்படுத்தியிருந்தார். மேலும் இங்கு சேஷையா சாஸ்திரி, டாட்டன்ஹாம் போன்ற பல்வேறு சிறந்த நிர்வாகிகள் இருந்து இந்த நாட்டை கட்டி காத்து ஆண்டு மிகப்பெரிய சிறந்த நிர்வாக கட்டமைப்புகளை இங்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பது ஒரு சிறப்பான செய்தி. மேலும் இந்த புதுக்கோட்டை பகுதியில் பல்வேறு சிறப்புகளை நாம் சொல்லலாம். 1813 ஆங்கிலேய அரசினுடைய
உதவியுடன் இங்கு ஒரு புள்ளி விவர கணக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது. சுமார் 2000 ஓலைச்சுவடிகளில் காணப்படும் அந்த புள்ளி விவர கணக்கு ஓலைச்சுவடி கொத்து இப்பொழுது புதுக்கோட்டை அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஓலைச்சுவடிகளை நான் ஆய்வு செய்து படித்து 1813 புதுக்கோட்டை என்ற ஒரு நூலையும் எழுதியிருக்கின்றேன். இந்த புள்ளி விவர கணக்கில் ஏறத்தாழ அப்போது இருந்த புதுக்கோட்டையினுடைய நிலைமையை சரியாக படம் பிடித்து காட்டுகிறார். நமக்கு மிகவும் வியப்பான பல செய்திகள் அங்கு அந்த செய்திகளிலே காத்து கொண்டிருக்கின்றன. இந்த சமஸ்தானத்தில் மொத்தம் 2627 கிராமங்கள் இருந்தன. இப்பொழுது இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே 620 கிராமங்கள் தான் இருக்கின்றன என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. இன்னும் பல்வேறு இடங்களில் மண் கோட்டைகள் இருந்ததை அந்த புள்ளி விவர கணக்கு சொல்லுகின்றது. ஏறத்தாழ ஒரு 10 இடங்களில் ஆலங்குடி, வாராப்பூர், மிரட்டு நிலை, பொற்பனை கோட்டை, இப்படி பல்வேறு இடங்களில் மண்ணால் கட்டப்பட்ட கோட்டைகள் இருந்தன. அவையெல்லாம் இப்பொழுது அழிந்து விட்டன, நமக்கு காண கிடைக்கவில்லை. நெசவு தொழில் மற்றும் பட்டு தொழில் இங்கு சிறப்பாக இருந்தது. எண்ணெய் வித்துக்கள் நிறைய உற்பத்தி செய்யப்பட்டன. இங்கிருந்து நல்லெண்ணெய் பிற இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது என்கின்ற செய்தியையும் அந்த புள்ளி விவர கணக்கு தெரிவிக்கின்றது. இன்னும் இந்த ஊரினுடைய மக்கள் தொகை, எப்படியெல்லாம் மக்கள் இருந்தார்கள், எப்படியெல்லாம் மக்களுடைய வாழ்க்கை நிலை இருந்தன, சந்தைகள், வாரச்சந்தைகள், மாத சந்தைகள், விற்பனை நிலையங்கள் என்று பல்வேறு செய்திகளையும் சொல்லுவதோடு அக்காலத்திலே இருந்த நெல் வகைகளை கூட அந்த புள்ளி விவர கணக்குகள் நமக்கு பட்டியலிடுகின்றன. காய்கறிகள், என்னென்ன காய்கறிகள் எல்லாம் இங்கு பயிரிடப்பட்டன என்கின்ற செய்திகளை எல்லாம் சொல்லுகின்றன. இதில் மிக சிறப்பான செய்தி, இங்கு 5500 குளங்கள், நன்றாக கவனியுங்கள், 1100 சதுர கிலோமீட்டர் சதுர கிலோ மைல் பரப்பளவு உள்ள ஒரு சிறிய இடத்தில் 5500 குளங்களும் அதிலே ஊரணிகளும் இருந்தன என்ற செய்தி நமக்கு இது ஒரு உண்மையிலேயே தண்ணீர் மனித வாழ்க்கையினுடைய ஒரு இன்றியமையாதது என்பது தொன்மை காலத்திலிருந்து நாம் அறிந்து வரக்கூடிய நாகரிக செய்தி. அதிலே எப்படி இந்த நாகரிக சிறப்போடு இந்த பகுதி விளங்கி இருக்கிறது என்பதற்கு இந்த ஊரணிகளும் குளங்களும் ஒரு சான்றுகள். இவற்றினுடைய பெயர்கள் அனைத்தும் நமக்கு வியப்புற்றுகின்றன. பல்வேறு விதமான தலைவர்கள், அரசியல் மேலாண்மை மிக்கவர்கள், மன்னர்கள், உள்ளூர் தலைவர்கள் ஆகியோருடைய பெயர்கள் எல்லாம் இது போன்ற குளங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு அருமையான செய்திகளை சொல்லுகின்ற ஒரு குறிப்பு. இங்கு மரங்கள் கூட எத்தனை மரங்கள் இருந்தன என்பதை அது பட்டியலிடுகின்றன. அந்த 1813 65,505 தென்னை மரங்கள், 36,663 பனை மரம், 15,310 புளிய மரம், 10,264 மாமரம், 12,745 பலாமரம் மற்றும் இலுப்பை, நெல்லி மரங்கள் என்று இந்த மிகப்பெரிய ஒரு பட்டியலை, மரங்களின் பட்டியலை கூட அது சொல்லுகின்றது. இப்படி பல்வேறு செய்திகளை சொல்லுகின்ற அந்த புள்ளி விவர கணக்கு உள்ளபடியே இந்த புதுக்கோட்டை பகுதியினுடைய வரலாற்றை தொகுத்து கூறுகின்ற ஒரு அரிய பொக்கிஷமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் அந்த புள்ளிவிவர கணக்கில் நெல், கேழ்வரகு, கம்பு, சோளம், குதிரைவாலி, வரகு, திணை, சாமை, கொட்டமுத்து, எள், தட்டைப்பயிறு, மொச்சைப்பயிறு, உளுந்து, பாசிப்பருப்பு,
துவரை, வெற்றிலை, வாழை, மிளகாய் என ஒரு மிகப்பெரிய பட்டியலை கொடுக்கின்றனர். இப்படிப்பட்ட ஊரில் அந்த பாரம்பரியத்தை தொடர்ந்து 19ஆம் நூற்றாண்டிலும் 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்திலும் இங்கு பயிரிடப்பட்ட நெல்களின் பட்டியல் ஒரு பதிவில் இருந்து நமக்கு கிடைக்கின்றது. கருடன் சம்பா, ராமன் சம்பா, பள்ளையத்து சம்பா, காரையூர் சம்பா, ராராபுரம் சம்பா, பாகனி சம்பா, நெல்லூர் சம்பா, ரெங்கோன் சம்பா, புழுதி சம்பா, கோணச்சம்பா, மூங்கில் சம்பா, ஈக்கில் சம்பா, மிளகு சம்பா, கார்த்திகை சம்பா, சீரக சம்பா, முத்துவெள்ளை, பாவமணியன், சிறுமணியன், பெருமிளகி, சடைமிளகி, சொர்ணவாளன், கருங்குரவை, கருங்குருவை, செம்பி குருவை, சித்தரைக்கார், அவசரக்கார், பூங்கார் என்று இன்னும் கூட இந்த நெல்லினுடைய வரிசை நமக்கு ஆச்சரியத்தை விளைவிக்கின்றது. இப்படி பல்வேறு செய்திகளை அந்த புள்ளி விவர கணக்கு நமக்கு உணர்த்துகின்றது. இந்த புதுக்கோட்டை ஒரு கலைஞர்கள் நிறைந்த ஒரு கோட்டை. இங்கு பல்வேறு கலைஞர்கள் பல்வேறு காலத்திலையும் இருந்து புதுக்கோட்டையினுடைய கலைகளுக்கு மிக ஒரு சிறப்பான இடத்தையும் முக்கிய சிறப்பையும் பெற்று தந்திருக்கின்றார்கள். அவர்களுள் சிலவற்றை குறிப்பிடுவது இசைக்கலையில் நாட்டமுள்ளவர்களுக்கு நல்ல செய்தியாக இருக்கும். கஞ்சிரா மாமுண்டியா பிள்ளை, மிருதங்கம் தட்சிணாமூர்த்தி பிள்ளை, இலுப்பூர் வயலின் பொன்னுசாமி பிள்ளை, வாய்ப்பாட்டு சிவராம நட்டுவனார், நமது காலத்தில் வாழ்ந்த PU சின்னப்பா, ஜெமினி கணேசன், AVM ராஜன், அழவள்ளியப்பா, பா நீலகண்டன், அகிலன், தீரர் சத்தியமூர்த்தி, முத்துலட்சுமி ரெட்டி ஆகியோரெல்லாம் புதுக்கோட்டை தந்த செல்வங்களுள் ஒரு சிலர். இவர்களால் இந்த மண் பெருமை பெற்றது. அதனால் அவர்கள் என்றும் புகழுக்குரியவர்களாக இருந்து வருகின்றார்கள். இந்த புதுக்கோட்டை தனியரசை ஆண்ட தொண்டைமான் வம்சாவளியினர் 1948 அவர்களுடைய ஆட்சி முடிவுக்கு வந்தது. அவர்கள் ஆட்சி செய்த அரண்மனையில்தான் இப்பொழுது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் இருந்து வருகின்றது. இந்த சமஸ்தானத்தை ஆண்ட கடைசி மன்னர் ராஜகோபால தொண்டைமானுடைய காலத்தில் இந்த புதுக்கோட்டை சமஸ்தானமாக இருந்தது. மார்ச் மாதம் 1948 மார்ச் மாதம் 3ஆம் நாள் இந்திய யூனியனுடன் இணைந்தது. அதன் பிறகு திருச்சி மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்து 1974ஆம் ஆண்டு புதுக்கோட்டை என்கின்ற தனி மாவட்டமாக உருவானது என்பது தற்காலம் முதல் தற்காலம் வரை உள்ள இந்த பகுதியினுடைய வரலாறு. தொடர்ந்து இன்று வரை கூட இந்த பகுதியினுடைய ஒரு வளமிக்க மழை பற்றாக்குறை காரணமாக வளமில்லாத பகுதியாக இருந்தாலும் கலைவளமிக்க இந்த பகுதி உலகின் வரலாற்று ஆய்வாளர்களையும் உலகின் கலை ஆர்வலர்களையும் இங்கு கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதை நாம் பெருமையோடு சொல்லிக் கொள்ளலாம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த பெருமை வாய்ந்த புதுக்கோட்டையினுடைய அறிமுக செய்திகள் மட்டுமே இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளன. இனி வரும் காலங்களில் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தொடர்ச்சியாக நமது ஒவ்வொரு தலைப்பிலும் இப்பொழுது நாம் சொன்ன ஒவ்வொரு தலைப்பும் ஒரு மிகப்பெரிய ஆய்வுக்குரிய தலைப்பு. அந்த தலைப்புகளில் எல்லாம் விரிவான செய்திகளை காண்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அன்பிற்கினிய புதுவை அருங்காட்சியக நண்பர்களுக்கும் இதுகாரும் நான் பேசிய இந்த செய்திகளை பொறுமையுடன் செவிமடுத்துக் கொண்டிருந்த அன்பிற்கினிய ஆய்வாளர்கள், நண்பர்கள், அறிஞர்கள்
பெரியவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றியினையும் வணக்கத்தையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். மாலை வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுங்க. கல்லூரி வரலாற்று பேராசிரியர். மிகச்சிறப்பான உரைங்க ஐயா. வெகு நீண்ட நாளுக்கு அப்புறம் மிகச்சிறந்த ஒரு ஆய்வு உரையை கேட்ட ஒரு மன திருப்திங்க ஐயா. புதுக்கோட்டை முழுவதும் வரலாற்று தலங்களை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டா மாதிரி ஒரு நிறைவுங்க ஐயா. கொடும்பாளூர் அந்த கோயில் கட்டடக்கலை வளர்ச்சியை நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. இப்போ ஆய்வு தலைப்பு அப்படின்னு ஏதாவது நீங்க சஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து இன்னும் நிறைய ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு ஏதாவது இருக்காங்க ஐயா புதுக்கோட்டையில? நிறைய இருக்கு. நிறைய நீங்க வந்து எந்த துறையை எடுத்தீங்கன்னாலும் தொல்லியல் எடுத்துட்டீங்கன்னாலுமே நாங்களாம் நிறைய எழுதியிருக்கோம். அது வந்து நிறைவுன்னு சொல்லிட முடியாது. இன்னும் ஆர்வம் உள்ளவர்கள் எடுத்து செய்ய வேண்டிய ஆய்வு தலைப்புகள் நிறைய இருக்கின்றன. ஒரே ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அதற்கு மிக கடுமையான கள ஆய்வுகள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். அப்படி செய்தால் நிச்சயமாக நல்ல செய்திகள் கிடைக்கும். புதிய செய்திகளை நாம் வரலாற்று உலகிற்கு கொடுத்தவர்களாகும் நிறைய இருக்கின்றது. ஆர்வமுள்ளவர்கள் தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். நன்றிங்க ஐயா. உங்க தொடர்பு எண் தெரியப்பட்டு நாங்க கான்ஃபரன்ஸ் அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. கேட்டு அவங்களே வந்து ஸ்கிரீன்ல இந்த நம்பரை வந்து கொஞ்சம் ஸ்கிரீன்ல போட்டு விடுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். நான் ஆர் முத்துக்கண்ணன் பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா உங்களோட உரை மிக அருமைங்கய்யா. பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை அந்த மாவட்டத்திற்கும் சுதந்திர போராட்ட வீரர்களை பத்தி எந்த ஒரு தகவலும் இல்லையா ஐயா? அருமையான கேள்வி. இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். புதுக்கோட்டை இந்த நான் முன்பே குறிப்பிட்டது போன்று தமிழ்நாட்டிலே இதை பற்றி ஒரு நல்ல செய்திகளை நண்பர் அவர்கள் கேட்டதற்கு மிக்க நன்றி. இது தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு செய்தி கூட. அதை பற்றிய ஒரு சில செய்திகளையும் நான் இப்பொழுது இங்க சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது இந்த தற்போதைய தமிழ்நாட்டுக்குள் மன்னர்களுடைய ஆட்சி நிலவிய ஒரே இடம் இந்த புதுக்கோட்டை மட்டும்தான், புதுக்கோட்டை சமஸ்தானம் மட்டும்தான். ஏனைய பகுதி முழுவதும் ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு உட்பட்டது. ஆங்கிலேயருடைய ஆட்சியை எதிர்த்து மக்கள் கிளர்ச்சி செய்தார்கள், புரட்சி செய்தார்கள். அது சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாறு. புதுக்கோட்டையை பொறுத்த வரையில் மக்களுக்கும் மன்னருக்கும் எப்பொழுதும் சுமூகமான உறவு இருந்தது. மக்களுடைய தேவைகளை மன்னர்கள் சரியாக கவனித்து வந்தார்கள். இந்த 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் அவர்களை ஜனநாயக பாதை கொண்டு செல்கின்ற வழியிலே சட்டசபையெல்லாம் இங்கு உருவாக்கப்பட்டது. இங்கு பல்வேறு பெரும் தலைவர்கள் இருந்தார்கள், பெரிய அறிவாளிகள் இருந்தார்கள். ஆனால் 1920களில் சுதந்திர போராட்டத்தினுடைய தாக்கம் எங்கும் இருந்தது. ஆனால் திருச்சியிலோ தஞ்சாவூரிலோ இருந்த காரணங்கள் இங்கு பிரதிபலிக்கவில்லை. மாறாக இங்கு பிரதிபலித்த ஒரு காரணத்தை நீங்கள் கேட்டால் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த நாட்டை ஆளுகின்ற மன்னர் ஒரு அந்நிய நாட்டு பெண்ணை திருமணம் செய்து கொண்டது எங்களுக்கு மிகவும் வேதனைக்குரிய விஷயம் என்று மக்கள் சொல்லி, அதன் மூலம் இந்த சுதந்திர குறித்த செய்திகளை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு இங்கிருந்த இந்த சுதந்திர போராட்டத்திலே நாட்டம் கொண்டிருந்த பெரியவர்கள் கொண்டு சென்றார்கள். ஆக அது கூட ஒரு நேரடியான பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிர்த்த ஒரு காரணம் அல்ல. ஆகவே இங்கு இன்னொரு முக்கியமான செய்தி, இந்தியாவிலே இருந்த சமஸ்தானங்களில்
மன்னர்கள் ஆளுகின்ற சமஸ்தானங்களில் காங்கிரஸ் தன்னுடைய கிளைகளை வைப்பதில்லை என்று முடிவு செய்திருந்தது. அதே போன்று இங்கேயும் காங்கிரஸ் கட்சியினுடைய கிளை கடைசி வரையில் 1948 வரை இங்கு இல்லை. 1940களில் இங்கு காங்கிரஸ் புதுக்கோட்டை காங்கிரஸ் என்றுதான் அதற்கு பெயர் இருந்ததே தவிர இந்திய தேசிய காங்கிரஸ் என்று பெயர் இல்லை. ஆகவே இங்கு இந்த மிகப்பெரிய சுதந்திர போராட்டத்தினுடைய மிகப்பெரிய தாக்கங்கள் ஏற்படவில்லை. இருந்த பொழுதிலும் கூட இங்கிருந்த படித்தவர்கள் மத்தியிலே அந்த சுதந்திர போராட்டத்தினுடைய வேட்கை தாக்கம் இருந்தது என்பதும் உண்மை. 1942 இங்கு வெள்ளையரே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட பொழுது இங்கு இருக்கின்ற கல்லூரி மாணவர்கள், மன்னர் கல்லூரி மாணவர்கள் நம்முடைய பிரபல்யமான எழுத்தாளர் அகிலன் அவர்களுடைய தலைமையிலே கூடி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் என்பது வரலாற்றிலே காணப்படுகின்ற ஒரு செய்தி. மற்றபடி இங்கு எந்த விதமான மிகப்பெரிய போராட்டங்களும் இங்கு ஏற்படவில்லை. போராட்டங்கள் வெடிப்பதற்கும் இங்கிருந்த ஆட்சியாளர்கள் அனுமதிக்கவில்லை. ஆட்சியாளர்கள் நம்மவர்களாக இருந்த பொழுதிலும் ஆட்சி செய்கின்ற உயர் அதிகாரிகள் அனைவருமே ஆங்கிலேயர்களாக இருந்தார்கள். ஆகவே அவர்கள் இங்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எந்த விதமான கிளர்ச்சியும் நடைபெறாதபடி சரியாக பார்த்து கொண்டார்கள். 1921 இங்கு மகாத்மா காந்திஜி அவர்கள் செட்டிநாட்டிற்கு செல்லுகின்ற பொழுது அவர் செல்லுவதற்கு ஒரு தடை விதிக்கப்பட்டது. அவர் வேறு பாதையாக புதுக்கோட்டைக்கு வராமல் வேறு பாதையாக சென்றார். அதே போன்று 1936 பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்தின் பொழுது புதுக்கோட்டை நகருக்குள் வரக்கூடாது என்று ஆங்கிலேய அதிகாரிகள் உத்தரவு பெற்றிருந்தார்கள். இவையெல்லாம் இந்த அதிகாரிகளுடைய மட்டத்திலே நடைபெற்ற செய்திகள் இருந்த பொழுதிலும் கூட மக்கள் மனதிலே அந்த எண்ணங்கள் இருந்து கொண்டிருந்தன. இன்னொரு செய்தியும் கூட 1947 இந்தியா சுதந்திரம் அடைகின்ற ஒரு நோக்கம் வந்துவிட்டது. அந்த காலத்திலே இந்த சுதந்திரம் அடைவது என்பது எல்லா சமஸ்தானங்களும் இணைப்பதையும் சேர்த்த ஒரு செயல்பாடாக இருந்தது. எல்லா சுதேச சமஸ்தானங்களையும் இணைத்தார்கள். ஆனால் அந்த இணைப்பிலே எப்படி செய்வது என்பதற்கு காலதாமதமானது. ஆகவேதான் இந்த புதுக்கோட்டை 1948 தான் சுதந்திரம் பெற்றது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியிலே இருந்து. இதுதான். இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றன. காலத்தினுடைய அருமை கருதி ஒரு சில செய்திகளை நண்பர் அவர்களுக்கு தெரிவிக்கிறேன். இது ஒரு நெடிய தலைப்பு, நல்ல ஆய்வுக்குரிய தலைப்பு. நன்றியா, நன்றியா. அதே போலங்கய்யா, அந்நியர்கள் படையெடுப்பு, அதாவது இஸ்லாமியர் படையெடுப்பு, அது இல்லாம புத்த மதம், சைன மதம், அதோட பிரதிபலிப்பெல்லாம் புதுக்கோட்டையில நிறைய காணப்படுதா ஐயா? புத்த மதம் புதுக்கோட்டை பகுதியில மிக அதிகமாக இல்ல. சரிங்கய்யா. புதிதாக புதுக்கோட்டை பகுதியில சேர்ந்த அறந்தாங்கி பகுதியில தான் புதிதாக 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு புதிதாக அமௌண்டே வந்தா கூட வந்துருக்குதுன்னு அவளுக்கு சொல்லாத. அவ என்ன பண்ணாலாம், 1000 ரூபாய். ஹலோ, சொல்லுங்க. பேசுறாங்க. ஆமாங்கய்யா. ஆக இங்க சமண மதம் நிறைய இருந்தது. புத்த மதம் புதுக்கோட்டைக்குள்ள, பழைய புதுக்கோட்டையில் புத்த மத சுவடுகள், சின்னங்கள் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு இடையிலே பல மற்ற இடங்களில் எல்லாம் இருந்ததை போன்று சமணத்துக்கு இங்கும் எதிர்ப்பு இருந்தே இருக்கின்றது. அதுவும் ஒரு விரிவான ஆய்வு செய்தி. முஸ்லிம்களுடைய படையெடுப்பு என்பது எங்கெல்லாம் கோவில்கள் இடித்து போனதோ அதற்கெல்லாம் முஸ்லிம்கள் தான் காரணம் என்ற ஒரு தவறான கருத்தை இந்த வரலாற்று ஏடுகளிலே திணித்து விட்டார்கள். அதிலே எல்லாமே உண்மை என்று சொல்லிவிட முடியாது. ஏதோ ஒரு சில செய்திகள் இருக்கலாம். ஏனென்று கேட்டால் கோவில்கள் ஏன் தாக்கப்படுகின்றன?
கோவில்கள் அக்காலத்திலே வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல, அவைதான் பொக்கிஷங்கள், அவைதான் ட்ரெஷரி, கருவூலங்கள். ஆகவே இந்து மன்னர்கள் கூட படையெடுப்பின் போது கோவில்களை தாக்கி அந்த செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து சென்றார்கள் என்பதை பல வரலாற்று செய்திகள் சொல்லுகின்றன, ஆதாரங்களுடன் நாம் சொல்ல முடியும். ஆகவே இங்கு நேரடியாக எந்த விதமான முஸ்லிம்களுடைய படையெடுப்பையும் நம்மால் வரலாற்று ரீதியாக நிரூபிக்க முடியவில்லை என்பது இங்குள்ள வரலாற்று செய்தி. நன்றிங்க, நன்றிங்க, அருமைங்க, அருமைங்க. ரொம்ப நன்றிங்க, வாழ்த்துக்கள்ங்க. நன்றி, நன்றிங்க. நிறைய பகுதிக்கு போயிடலாங்க ஐயா. வேறு வேறு எதுவும் நம்முடைய பங்கேற்பாளர்களுக்கு எதுவும் செய்திகள் தேவையில்லை என்று சொன்னால் நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எந்த கேள்வி வேணாலும் நீங்க கேட்கலாம். அதாவது புதுக்கோட்டையினுடைய வரலாறு தொடர்பாக பல்வேறு இன்னொன்னு சொன்ன அது ஒரு பெரிய 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்லணும். தொண்டைமான் புதுக்கோட்டை தொண்டைமான் கட்டபொம்மனை காட்டி கொடுத்தார் என்று பெருவாரியாக சொல்லப்படுகின்றது. ஒரு உங்களுக்கு படமே திரைப்படங்கள்லாம் வந்திருக்குது இதை பத்தி எல்லாம். அது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கருத்து. அக்கால அரசியல் சூழலை புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் ஒருதலை பட்சமாக சொல்லப்பட்ட கருத்து என்பதை நாங்கள் நிலைநாட்டி இருக்கின்றோம். ஐயா வணக்கம். அது குறித்து இங்கு அதிகமாக சொல்ல முடியாத காரணம் அது மிக நீண்ட விவாதத்திற்குரிய பொருள். எல்லா செய்திகளையும் சொன்னால்தான் அந்த தலைப்பில ஒரு செய்தி கிடைக்கும். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒரு முறை அதையே ஒரு தனி தலைப்பாகவே நிச்சயமாக நான் சொல்லுவேன் என்கின்ற உத்தரவாதத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு அளிக்கிறேன். ஓ நன்றிங்க, நன்றி. அதே மாதிரியா புதுக்கோட்டையோட முக்கிய வருமானங்கள்லாம் எப்படிங்கய்யா? ஒண்ணு விவசாயமா இல்ல தொழில்துறையா? விவசாயம் ரொம்ப கம்மி தான். பெரும்பாலும் இந்த இயற்கை வளங்கள் ஒரு காலத்துல நல்ல வருமானமா இருந்துச்சு. கனிம வளங்கள், மலைகள்ல இருந்து கல்வெட்டி எடுக்கிறது அதெல்லாம் இப்போ தடை பண்ணிட்டாங்க. மற்றபடி மற்ற எல்லா இடங்கள்லயும் இருக்கிறது போன்ற வருமான நிலைகள் தான். ஓரளவிற்கு விவசாயம் தான் பிரதான தொழிலாக இருக்கின்றது. நன்றிங்க, நன்றி. மிகப்பெரிய ஏனென்று கேட்டால் இங்க தொழில் வளங்கள் எதுவும் வைப்பதற்கான முயற்சிகள் வெற்றி பெறவில்லை. அரசாங்கம் சிப்காட் போன்ற பெரிய நிறுவனங்களை எல்லாம் இங்கு ஏற்படுத்தி முயற்சி செய்தார்கள். மிகப்பெரிய இடர்பாடு என்னவென்று சொன்னால் இங்கு நீர் பற்றாக்குறை, இங்கு இருக்கின்ற வறட்சி நிலைமை, இவற்றினால் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் ஏற்படுத்துவது இயலாமல் உள்ளது. வணக்கம். அந்த எல் என்ற பெயர்ல இருக்கிறவங்க யாரோ கை தூக்கி இருக்கீங்க. தங்களுக்கான கேள்வி எதுவோ அதை கேட்டு ஐயாயிடம் தெரிந்து கொள்ளலாம். நித்யான்றவங்க அம்மா, நித்யா அம்மையார் கேள்விகளை கேட்கலாங்கம்மா.
சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கம். என்னோட பேர் அஃப்ரின் நிஷா. எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா. நீங்க சொன்னீங்க மாலிக் கஃபூர் அவர்கள் வந்து படையெடுத்ததாக சொல்றாங்க, அது திரிக்கப்பட்ட வரலாறு அப்படின்னு. அது திரிக்கப்பட்டதன் காரணம் என்னங்க ஐயா? இப்படி பல பேர் சொல்லியிருக்காங்க திரிக்கப்பட்டது. அதனால திரிக்கப்பட்டதற்கு காரணம் என்பது சரியான வரலாற்றை யாரும் சொல்வதற்கான எழுத்தாளர்கள் வரல. எல்லாம் ஒருதலை பட்சமாக எழுத வேண்டும். ஒரு பரபரப்பான செய்திகளை அவர்களுக்கு கிடைத்த தவறான தகவல்களுடைய அடிப்படையிலே தவறாக எழுதியிருக்கின்றார்கள். மாலிக் கஃபூரினுடைய படையெடுப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முதன்மை சான்றாக விளங்குவது அமீர் குஸ்ரியினுடைய தாரிகே அலாய் என்கின்ற அந்த பாரசீக மூல நூல். மாலிக் கஃபூருடைய படையெடுப்போடு அமீர் குஸ்ருவும் கூட வந்து இதையெல்லாம் பார்த்து நேரடியாக எழுதிவிட்டார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், கிருஷ்ணசாமி ஐயங்கார் போன்ற மிகப்பெரிய வரலாற்று ஆய்வாளர்கள், அறிஞர்கள் எல்லாம் எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், மாலிக் கஃபூரோடு அந்த அமீர் குஸ்ரு இங்கு வரவே இல்லை. இங்கு படையெடுத்து திரும்பி வந்து சென்ற பிறகு அங்கு சென்றவர்கள் சொன்ன செய்திகளை வைத்து தான் எழுதியதாக அவரே அவருடைய பாரசீக மூலக்குறிப்பிலே சொல்லுகின்றார். எல்லோரும் படித்தார்களே தவிர, எழுதினார்களே தவிர, தி இந்தியா ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா ஸ்கோல்டு பை இட்ஸ் ஓன் ஹிஸ்டோரியன் என்ற அந்த 8 தொகுதி புத்தகத்திலே இருக்கின்ற செய்திகளை எடுத்து எழுதிவிட்டார்கள். ஆனால் யாரும் அந்த பாரசீக மூல நூலை பார்க்கவில்லை. பாரசீக மூல நூலை ஆய்வு செய்கின்ற பொழுது பல்வேறு வியத்தகு செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. அதாவது மதுரையோடு மதுரையிலிருந்து திரும்பி நேராக டெல்லி சென்றதாக அமீர் குஸ்ரு தன்னுடைய குறிப்பிலே எழுதுகின்றார். ஆனால் இங்கிருந்து எழுதியவர்கள், இங்கு வரலாறு எழுதியவர்கள், மாலிக் கஃபூர் மதுரையிலிருந்து கன்னியாகுமரி சென்றார், ராமேஸ்வரம் சென்றார், ராமேஸ்வரத்தில் இருந்த கோவில்களை எல்லாம் எடுத்து தள்ளி அங்கு ஒரு பள்ளிவாசலை கட்டி அதற்கு அலாவுதீன் பள்ளிவாசல் என்று பெயர் வைத்தார் என்றெல்லாம் எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் மதுரைக்கு தாண்டி எங்குமே மாலிக் கஃபூர் செல்லவில்லை என்பது அறுதியான வரலாற்று சான்று. அது சரியான பாரசீக நூல்கள் சொல்லும் சரியான வரலாற்று சான்று. நாம் யாரையும் எதிர்த்தோ கூட்டியோ குறைத்தோ சொல்ல வேண்டியது இல்லை. நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, வரலாறு என்பதை வரலாறு என்ன சொல்லுகிறதோ அப்படி சொல்ல வேண்டும் என்பதுதான் வரலாற்று ஆய்வாளருடைய கடமை என்பது என்னுடைய கருத்து. உங்களை போன்ற ஆய்வாளர்கள் நம்ம நாட்டுக்கு இன்னும் தேவையா. ரொம்ப நன்றி, நல்லா புரிஞ்சுது. நன்றி நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா, புதுக்கோட்டை என்றால் என்னங்க ஐயா? அதனுடைய பெயர் காரணம் சொல்ல முடியுமாங்க ஐயா? அதான் முதல்ல நான் சொன்னேன், இங்க இந்த ஊர் 2 பகுதியாக இருந்தது. அதாவது இந்த 15, 16வது நூற்றாண்டுகளில் எல்லாம் இந்த இப்பொழுது இருக்கின்ற புதுக்கோட்டை நகரமே இல்லை. இது இந்த நகரம் வந்து 17ஆம் நூற்றாண்டில், ஆக்சுவலாவே 17ஆம் நூற்றாண்டிலே ஏற்பட்ட ஒரு நகரம். அதற்கு முன்பு இதனுடைய கிழக்கு பகுதியும் மேற்கு பகுதியும் வரலாற்று சிறப்புமிக்க ஊர்களாக இருந்துள்ளன. அதற்கு கிழக்கு பகுதிக்கு கலசமங்கலம் என்றும் மேற்கு பகுதிக்கு சிங்கமங்கலம் என்றும் பெயராக இருந்துள்ளது. இதற்கு இலக்கிய சான்றுகள், வரலாற்று சான்றுகள் எல்லாம் நிறைய இருக்கின்றன. இந்த சிங்கமங்கலம், கலசமங்கலம் என்கின்ற பகுதியிலே தான் இப்பொழுது இந்த நாம் பரபரப்பாக பேசப்படுகிறது பொற்பனை கோட்டை என்கின்ற ஒரு கோட்டை இருந்து அங்கேயும் இப்பொழுது அகழ்வாய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது எக்காலத்தை சேர்ந்தது, சங்க காலத்தை சேர்ந்ததா பிற்காலத்தை சேர்ந்ததா என்பது இன்னும் ஆய்வு முடிவுக்கு வராமல் இருக்கின்றது. 17ஆம் நூற்றாண்டில் முதலாக இந்த புதுக்கோட்டைக்கு மன்னராக வந்த ரகுநாத ராய தொண்டைமான் இங்கு பெரிய கோட்டை கொத்தளங்களை எல்லாம் கட்டி அதற்கு புதுக்கோட்டை என பெயரிட்டார் என இந்த புதுக்கோட்டையினுடைய வரலாறு சொல்லுகின்றது. இதுதான்
இந்த புதிய கோட்டை கட்டிய காரணத்தினால இது புதுக்கோட்டை என்று பெயர் பெற்றது என்பது இந்த புதுக்கோட்டையை பற்றிய ஊர் பெயராய்வு சொல்லுகின்ற தகவல் நமக்கு. சிறப்புங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றி. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். பங்கேற்பாளர்கள் வேற ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்கலாம். உள்ளபடியே மிகவும் மகிழ்ச்சியான ஒரு ஆய்வரங்கம் இது. நான் நிறைய கருத்தரங்குகளிலே கலந்து கொண்டிருக்கின்றேன். பன்னாட்டு கருத்தரங்குகள், உள்நாட்டிலே, உள்ளூரிலே, வெளியூரிலே நடக்கின்ற பல்வேறு கருத்தரங்குகளில் எல்லாம் நிறைய கலந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இந்த பங்கேற்பாளர்களுடைய கவனம் பல்வேறு விதமான செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே இந்த ஆய்வரங்கில் ஒரு தனித்துவத்தை நான் காண்கின்றேன். அதற்காக இந்த பங்கேற்பாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிங்க ஐயா, நம்ம நிறைவு பண்ணிடலாம். பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா. தங்களோட நேரத்தை எங்களுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. மீண்டும் இதை விட இன்னும் ஒரு கருத்தரங்கம் பெரிய அளவுல பண்ணி நம்ம PDF எல்லாம் ஷேர் பண்ணலாம். இன்றைக்கு 2 காரணங்கள். ஒன்று, ஒரு கால அவகாசம் பற்றாத போதுமானதாக இல்லாதது ஒன்று. இந்த தொழில்நுட்ப கோளாறுகளினால பல்வேறு படக்காட்சிகளை இந்த நம்முடைய பங்கேற்பாளர்களுக்கு காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது என்பதற்காக நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். அடுத்த முறை இது நிச்சயமாக நிவர்த்தி செய்யப்படும். மிக அழகாக எல்லா செய்திகளும் உங்களோடு பரிமாறிக்கொள்ளப்படும், உங்களோடு உரையாடப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி தெரிவித்து நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த காரிக்கிழமை வேறு ஒரு தொல்லியல் தளத்துடனும் வரலாற்று செய்திகளுடன்